பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு அருகே உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இன்டர் கிளப் டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 260 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றோருக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் ஊராட்சியில் தேசிய தென்றல் சிலம்பர் சங்கம் சார்பில் மாபெரும் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முடிச்சூர் ஊராட்சியில் 76 லட்சம் மதிப்பீட்டில் நவாப் அபிபுல்லா நகர் பூங்கா சீரமைக்கும் பணியினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் முடிச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகர தமிழக வெற்றி கழகம் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டி ரத்தினகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் சோளிங்கர் நகர செயலாளர் எழிலரசன் கோவிலின் 156 படிக்கட்டுகளை முட்டி போட்டு படியாத்திரை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். இது குறித்து வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. வருகின்ற 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலை சந்திக்குது. அதில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக யார் நின்னாலும் வெற்றி பெற வேண்டியும் 2026இல் தளபதி முதலமைச்சர் ஆக வேண்டியும் முட்டிப்பதி பாத யாத்திரையை நான் நடத்தினேன். என்னுடைய பெயர் சோளிங்கர் மா எழிலரசன், நகர செயலாளர், தமிழக வெற்றி கழகம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கிராம அலுவலக உதவியாளர்கள் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப ஓய்வு ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் 50க்கும் மேற்பட்ட கிராம அலுவலக உதவியாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இன்றைக்கு கடந்த காலத்தில் அந்த பெயர் மாற்றப்பட்டு இன்றைக்கு கிராம உதவியாளர்கள் என்ற பெயரில் எங்களை பணியாற்றி கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். காதல் ஜோடி கணத்தில் வந்தால் காவல் இருப்பதும் நாங்கள் தான், எலெக்ஷனா கலெக்ஷனா அதுவும் நாங்கள் தான் பார்க்கின்றோம். ஆனால் தமிழக அரசு சத்தன ஊழியர்களை காரணம் காட்டி 40 ஆண்டு காலமாக எங்களை புறக்கணித்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தும், ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்தும், கலைஞருடைய காலத்திலிருந்து, அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் ஆண்ட காலத்திலும் எங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. இது நியாயம்தானா என்று கேட்கிறோம். யார் இரவு பகல் பாராமல் நாள் முழுதும் உழைக்கின்ற வருவாய் கிராம ஊழியருக்கு பகுதி நேர இந்த காலமுறை ஊதியம் என்ற பெயரில் எங்களை 2-3 ஊதிய குழுவிலையும் எங்களை தள்ளிவிட்டு எங்களுக்கு அடிப்படை ஊதியம் கொடுக்காமலே இந்த அரசாங்கம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. ஆகவே ஏமாற்றுகிற அரசாங்கத்தை கண்டித்து இன்று மாபெரும் மறியல் போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரியில் சுற்றுலா படகு இயக்கும் ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்தமாக சுற்றுலா படகுகளை இயக்க தடை விதிக்கும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளை கண்டித்து மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சுற்றுலாத்துறை அதிகாரிகளின் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மீனவர்கள் உடனடியாக படகுகளை இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட காலவரை ஊதியம் வழங்க கோரி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டக்காரர்களை கைது செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. உங்களுடன் ஸ்டாலின் மொத்த நலத்திட்டங்களை நாங்கள் தான் கிராமப்புறத்தில் சேகரித்து அரசாங்கத்துக்கு வருவாய்த்துறையிலே நாங்கள் புள்ளி வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ வருவாய்த்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களை பார்த்தால் ஓஏ முதல் துணை ஆட்சியர் வரை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்திலே பணியாற்றுகிறார்கள். ஆனால் கிராம உதவியாளர் மட்டும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் 11,100 எங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அலுவலக உதவியாளருக்கு இணையான சம்பளம் எங்களுக்கு 15,700 வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் வட்டத்தலைநகரில் இன்னைக்கு மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. மேலும் நம்முடைய உயர் அதிகாரிகளும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருவிழா முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற்றது. தொடர்ந்து குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த எருதுவிடும் விழாவை காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தேவையான சீருடை, புத்தகங்கள், பேனா, மெத்தை, தலையணை உள்ளிட்ட 18 வகையான பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடுமையான மோதல் ஏற்பட்ட நிலையில் இதில் மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா பாஜகவை கண்டித்து பாஜக அலுவலகம் எதிரே சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் போராட்டம் முடிந்த பின்பு அங்கே வந்த பாஜக மகளிர் நிர்வாகிகள் அந்த இடத்தை மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனிப்பட்ட முறையில் அவரை தரைக்குறைவாக விமர்சனம் செய்த பாஜக தொண்டர்கள் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவிற்கு உட்பட்ட தொண்டி புதுக்குடி கடற்கரை பகுதியில் 12 வயது சிறுவன் ஒருவன் நாட்டு படகை இயக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கவும், சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே தரமற்ற சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் சாலையை சீர் செய்து தராவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப்படுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாலை வசதி இல்லை. அதை வந்து பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து நம்மளுக்கு அளந்துட்டு போயிட்டு அவங்களே அதனுடைய மதிப்பு, அதனுடைய தரம் எப்படி இருக்குன்றதை அவங்களே சர்ச் பண்ணி நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் மண்டே பெட்டிஷன் கொடுத்தோம். அதே மாதிரி ஊராட்சி மன்ற அலுவலகத்திலையும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் 4 முறை மனு கொடுத்தும் 3 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாலை இருக்கின்ற நிலை வந்து இப்படிதான் இருக்குது. சாலை வந்து இதுல வந்து எதுவுமே பண்ண முடியாது. காவல்துறை என்னன்றாங்க, பொதுமக்களுக்கு வந்து இடையூறா நிக்கிறீங்க அப்படின்றாங்க. எங்களை பார்த்தா எந்த மக்கள்னு தெரியல. நாங்களும் பொதுமக்கள் தான். பொதுமக்களுக்கு இடையூறு நாங்க பண்ணாம ஓர வந்துட்டோம். அனைத்து அதிகாரிகளும் வந்தா நாங்க கலைஞ்சு போறதா முடிவு எடுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்குள்ள போட்டு தரலனாக்க எங்க ஆதிக்குட்டை கிராமம் வருகின்ற தேர்தலை புறக்கணிக்கும் என்பதை நாங்கள்